வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். அனைத்து ராசிகளுக்கும் என்னுடைய அன்பான குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். 2025 மே மாதம் 15ஆம் தேதி குரு பயிற்சி ஸ்ட்ராங்காக சூப்பராக பிரமாதமாக வர இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்ன அப்படின்னா, 2025 வருகின்ற குரு பயிற்சி ஜாக்பாட் அடிக்கும் ராசிகள் என்னன்னு பார்க்க போகிறோம். ஜாக்பாட்னா என்ன? பெரிய கோடிகளை கொடுக்குமா, பெரிய பிரம்மாண்டமாக கொடுக்குமா? உங்கள் லெவல்லிருந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்க, அதுவே ஜாக்பாட் தான். அதில் எந்தெந்த ராசிகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரு பயிற்சி பலன்கள்ங்கிறது எல்லா ராசிக்கும் பொதுவான பலன்களாக தான் நம்ம கொடுத்துருக்குறோம். உங்களுடைய ஜாதக அமைப்புன்னு ஒன்று இருக்கும். அதில் இருக்கிற கிரகநிலைகள், தசாபுத்திகள், பொதுவாக அந்த கோச்சாரத்தில் வர்ற குரு உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகத்தின் மேலே போகுதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த பலன்கள் கூடுதலாகவோ குறையவோ செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இதுதான் பொதுவான விஷயம். அப்படி பொதுப்படையாக ஒரு உயரத்தை தொடக்கூடிய அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய வாய்ப்புகள் உள்ள ராசிகள் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 9 கிரகங்களில் சுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லி போற்றக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் குரு பகவான்னு நம்ம சொல்லலாம் அவரை. ஏன்னா குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. இது 9 கிரகத்தில் யாருக்குமே இந்த அமைப்பு இல்லை. 5ஆம் பார்வையா, 7ஆம் பார்வையா, 9ஆம் பார்வையா குரு இருக்கிற இடத்துல இருந்து பார்ப்பார். அப்போ பார்க்கும்போது அந்த குரு பயிற்சியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் நடக்கும். அப்படி அதீதமாக நன்மைகள் நடக்கக்கூடிய ராசிகள்னு சில ராசிகள் இருக்கு. அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதில் குரு உங்கள் ராசிக்கு யாருக்கெல்லாம் 2, 5, 7, 9, 11 வராரோ அவர்களுக்கும் ஒரு நன்மை தான், அதுவும் ஒரு பலம் தான். இது ஸ்தான பலத்தில் ஒரு பெரிய ஒரு சக்தியை கொடுத்துரும். இது கோச்சாரத்துக்கு பெரிய அளவில் பொருந்தி வரும் அப்படின்னு நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். பொதுவாக 12 ராசிக்காரர்களுக்குமே அவர் ஏதோ ஒரு நல்ல இடத்த பார்க்க போகிறாரு. கண்டிப்பாக குரு மீதி இருக்கிற ஆட்கள் 8 பேர் 8 கிரகங்கள் உங்களுக்கு தொந்தரவு பண்ணாலும் குரு பார்வையில் 12 ராசிகளுக்கும் கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும்னா அது மிகையே இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு நடந்துடும். அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். இதில் பெஸ்ட்டாக ரொம்ப சுப்பீரியராக ஒரு நல்லது நடக்கக்கூடிய, பிரமாதமாக நல்லது நடக்கக்கூடிய ராசிகள்னு சிலது இருக்கும். அவங்கள தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்படி முதல் ராசி இந்த குரு பயிற்சியில் ரொம்ப டாப்பாக ஒரு அடுத்த கட்டத்துக்கு வருமானமெல்லாம் உயர்ந்து பொருளாதார தன்னிறைவடைந்து கடன்களெல்லாம் அடைச்சி அவங்க லைஃப்பில் பெரிய அளவில் முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துக்கு குரு வர்றார். பொதுவாக 2ஆம் இடத்துக்கு குரு வந்தாலே வராத பணங்களெல்லாம் வசூலாகும். உங்கள் வார்த்தைகளுக்கு மரியாதை இருக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். மரண பயம், ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். நல்ல மருத்துவர்கள் கிடைப்பார்கள். உங்கள் தந்தைக்கும் உங்களுக்குமான கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உங்கள் தாயாருக்கோ உங்கள் தந்தையாருக்கோ ஹெல்த் ப்ராப்ளமாக இருந்தால் சரியாகும். உங்கள் குடும்பத்தில் கலகங்கள், பேச்சில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ சரியாயிட்டு வரக்கூடிய காலம். வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தால் உங்களுக்கு இந்த அகவிலைப்படி, அதே போல் உங்களுக்கு போனஸு, சம்பளம், பொருளாதார தன்னிறைவு இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். இதே பிஸ்னஸ் மேனாக இருந்தால் லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் பேசுகிற பேச்சில் லாபம். நான் புரோக்கரேஜ் பண்ணுறேன், கமிஷன் ட்ரேடிங் ஏஜென்சிஸ் பண்ணுறேன்னா இப்போது உங்களுக்கு 2 பணம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்போ குரு 2ஆம் இடத்துல இருக்கிறது எவ்வளோ பெரிய சூட்சமோ. பேசாத குழந்தைகள் ஏதாவது இருக்கும். சார் 4 வயசு ஆச்சு இன்னும் பேசலை, 3 வயசு ஆச்சு இன்னும் பேசலைன்னா அவங்க இப்போ பேச போகிறாங்க, அவங்க நல்லபடியாக பேச்சு வரும் அப்படின்னு அர்த்தம். கண் பார்வைகள் யாருக்காவது குறைபாடு இருந்தால் நல்ல மருத்துவம் கிடைச்சி கண் பார்வை பிரச்சனை உங்களுக்கு தீரும். பாருங்கள் எவ்வளோ நல்லது செய்கிறாங்கன்னு. அப்போ ஒரு பயிற்சி அப்படிங்கிறது பொதுவாக குரு பயிற்சி எல்லாருமே விரும்பி பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் இந்த குரு பயிற்சி. இதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. உழைக்கணும். முதல்ல உழைப்பும் இறைவனைக்கான மிகச்சிறந்த வழி. ஏன்னா இறைவன் கொடுப்பதை மனிதன் தடுக்க முடியாது, இறைவன் தடுப்பதை யாராலும் கொடுக்க முடியாது. இதுதான் உண்மை. இது எங்கள் குருநாதர் அடிக்கடி எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்போது
நம்ம நல்ல நேரம் இருக்குதுன்னு படுத்துக்க கூடாது. உழைக்கணும், பிளான் பண்ணணும், ஓடணும், அதுக்கான விஷயத்தை அதிகரிக்கணும், நிறைய திட்டங்கள் போடணும், நல்ல நேர்மையான வழிகளில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரணும். இதெல்லாம் இருந்ததுன்னா சிறப்பு. இங்கே பாருங்க, குரு அப்படின்னாலே நேர்மை, நீதி, தர்மம். யாருக்காவது குரு திசை நடக்குது, நீதி நேர்மை தவறுனாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவுதான். அது முடியும் போது எல்லாத்தையும் பிடுங்கிட்டு விட்டுரும். அதுல எல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. எந்தெந்த கிரகத்துக்கு எப்படி நம்ம வாழணுமோ அப்படி வாழ்க்கை முறைன்னு ஒன்று இருக்கு. அதை நம்ம ஒரு கண்டென்ட்டாவே பேசுவோம். இப்போ இந்த குரு பயிற்சியில ரிஷபத்துக்கு ஜாக்பாட் சூப்பரா இருக்கும். சரி, அடுத்த ராசி எல்லாமே தொடர் தோல்வியா இருக்கு. நான் வாழ்வா சாவான் இருக்கேன், எனக்கு இந்த குரு பயிற்சி நல்லா இருக்குமான்னு ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருக்கிற ராசி சிம்மம். சிம்ம ராசிக்கு லாபஸ்தானத்துல குரு வர்றார். மிகச்சிறந்த அமைப்பு. அவர் முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பாரு, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பாரு, உங்களுடைய வாடிக்கையாளர் ஸ்தானம், மனைவி ஸ்தானம், இரண்டாவது குழந்தை ஸ்தானம், வெளிநாடு ஸ்தானம், சம்மந்தி ஸ்தானம், இந்த இடத்தையெல்லாம் பார்க்குறாரு. சம்மந்தி ஆகாதவங்க சம்மந்தி ஆவீங்க, வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணவங்க வெளிநாடு போவீங்க, கணவன் மனைவி பிரிவினை இருந்தால் சேருவீங்க, குடும்பமே அமையாமல் கல்யாணம் ஆகாமல் லேட் ஆகிட்டு இருக்குன்னா கல்யாணம் நடக்கும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் ஜாக்பாட், தெய்வத்தின் அனுகூலம், தெய்வ பலம், குலதெய்வ ஆசீர்வாதம் எல்லாமே ஒட்டுமொத்தமாக கிடைக்கிறதுக்கான அற்புதமான காலம் உங்களுக்கு. நீங்கள் தொட்டதெல்லாம் லாபமாக முடியும். உங்கள் லாபத்தை நோக்கி நீங்கள் பயணிப்பீங்க. 2 காசு பாக்கெட்டில் வச்சுருப்பீங்க. சார் பணமே இல்லை சார், நான் கோடீஸ்வரர் மாதிரி வாழ்ந்தவன் சார், நான் வெளியில் பார்த்தா பெரிய ஆள் மாதிரி தெரியுறேன் சார், இன்னைக்கு காசுக்கு ஒரு 1 லட்சம் வேணா கூட இன்னொருத்தர் எதிர்பார்த்து, ஏன் 10,000 வேணா கூட இன்னொருத்தர் எதிர்பார்த்து வாழ்கிற நிலைமையில நான் இருக்கிறேன் சார். உங்களுக்கு இந்த கஷ்டமெல்லாம் இந்த குரு பயிற்சியில் தீரும். ரொம்ப வயசானவங்க இருக்கீங்க, சிம்மராசிக்காரங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா சரியாகும், மனசு ரெடியாகும், புத்தி வேலை செய்யும், பிளானிங் நல்லா போடுவீங்க, திட்டங்கள் தீட்டும் போது உங்கள் பயணம் நல்லா இருக்கும், பயணங்கள் நல்லா இருக்கும்போது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும், ஆசைகள் நிறைவேறும் போது உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டே வரலாம். அப்போ சிம்மராசி அன்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷமான காலம், சூப்பராக வேலை செய்யும். அடுத்தது ரொம்ப எதிர்பார்த்து அவமானத்தை சந்திச்சு ஹெல்த் இஷ்யூஸ் ஆகி நகையெல்லாம் அடமானத்துக்கு போய் கணவன் மனைவி ஒற்றுமை குலைந்து குழந்தைகளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஆகி ஏன் அவங்க அப்பா அம்மாவுக்குமே பிரச்சனையாகி வாழ்ந்துட்டு இருக்கிற ராசி துலாம். அப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு எவர் கிரீன் சக்சஸ் 9ஆம் இடத்துக்கு குரு. ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குருன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஊரை விட்டு ஓடுறதா? இல்லை, நிற்க நேரம் இல்லாமல் ஓட வைப்பார். ஓடும்போது பொருளாதாரத்தை உயர்த்துவார். 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம், உங்களுடைய தந்தையார் ஸ்தானம். நீங்கள் பிஹெச்டி முடிக்கிறதுக்கான இடம் 9ஆம் இடம், பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கான இடம் 9ஆம் இடம், உங்களை அதிர்ஷ்டம் பாக்கியம் தேடி வர்ற இடம் 9ஆம் இடம், உங்களுடைய செல்வம் செல்வாக்கு உயரக்கூடிய இடம் 9ஆம் இடம். அங்கே உட்காந்து எங்கே பார்க்குறாரு? உங்கள் ராசியவே பார்ப்பார். இது எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுங்களா? குரு பார்வை உங்கள் ராசிக்கு விழுகிறது. அப்படியே காற்றில் மிதக்கிற மாதிரி இருக்கும், மனசு லேஸ் ஆயிடுவீங்க. அவ்வளவு கொடுமையை சந்திச்சிட்டீங்க சார். நீங்கள் பெண்களாக இருந்தால் அதுதான், குழந்தைகளாக இருந்தால் அதுதான், வயசானவங்களாக இருந்தால் அதுதான். இதெல்லாம் உங்களுக்கு மாறப்போகுது. உங்கள் வாழ்க்கை தரம் மாறி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வரப்போகிறீங்க. அப்படின்னா அதில் மிகையே கிடையாது. ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் கடவுளின் நேரடி பார்வையில் உங்களுக்கு தரிசனம். இப்போ 9ஆம் இடத்துல குரு வர்றது, 9ஆம் இடத்தில் குரு மிஞ்சும் பலனை செய்யுங்கிறான். ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. தைரியமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. உங்கள் முயற்சிகளை மட்டும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துங்க, சூப்பராக இருப்பீங்க. அடுத்தது தனுசு ராசிக்கு நேர ராசியை பார்ப்பார். 7ஆம் இடத்துலேருந்து பார்க்குறவங்க பூரா எதிரியானாங்க சார், கேட்கறது பூரா நஷ்டமாச்சு சார், தொட்டது பூரா வீணா போச்சு சார். இப்படி வாழ்ந்த ராசியில தனுசும் உண்டு. அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நேர 7ஆம் இடத்துலேருந்து குரு பார்க்க போறாரு. எப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் பாருங்க. இவங்களாவது 5, 9ஆம் பார்வையா பார்த்தாங்க. இது ரொம்ப பிரமாதமான பார்வை தான். ஆனா நேரடியா பார்க்குறாங்க. குரு எப்பவுமே நேராக பார்க்கறதுக்கு சக்தி அதிகங்க. குரு மட்டும் தட்சிணாமூர்த்தியை நீங்க கும்பிட்றீங்களா, சைடில் நின்று கும்பிடக்கூடாது. சனீஸ்வரனை நேராக நின்று கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா சனீஸ்வரனை நேராக நின்று கும்பிடக்கூடிய ஒரே ஒரு இடம் இந்தியாவில் இல்லை, உலகத்திலேயே ஒன்று தான், திருக்கொள்ளிக்காடில். அங்கே நேராக நின்று கும்பிட்டா தான் காசு, சைடில் நின்று கும்பிடக்கூடாது. நேராக நின்று கும்பிடும்போது பைசா. அவ்வளோ விஷயம் சனி பார்வைக்கு, அவ்வளோ விஷயம் திருக்கொள்ளிக்காட்டில். அந்த கோயிலை பற்றி நான் பேசி கடவுளுடைய ஆசீர்வாதம் அவரே தேர்ந்தெடுத்து பேச வச்சு இன்னைக்கு எத்தனை ஜனங்கள் போயிட்டு நன்மை அடைஞ்சிருக்காங்கன்னு எனக்கு தான் தெரியும். அதெல்லாம் ஒரு குடுப்பனையாக நான் பார்க்குறேன். அப்போது தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை, மன அமைதி இல்லாதவர்களுக்கு மன அமைதி,
வெளிநாடு போக முடியாதவங்களுக்கு வெளிநாடு போகிறது, கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தா ஒன்று சேர்றது, ரெண்டாவது குழந்தைக்கு வாய்ப்பு இருந்தால் ரெண்டாவது குழந்தை கிடைக்கிறது, குழந்தைகளுடைய வளர்ச்சியில் அக்கறை எடுத்து போகிறது, சம்மந்தி ஆகாதவங்க சம்மந்தி ஆகிறது, பொதுச்சேவை ஈடுபாடு செஞ்சு பேர் புகழ் அடைகிறது, ஒரு கோயில் கட்டுறது, இத்தனை விஷயங்களை இப்போ நீங்கள் செய்ய போகிறீங்க தனுசு ராசிக்காரங்க. உங்களுக்கு வாய்ப்பு தேடி வரும் சார். ஒரே வரி, வாய்ப்புகள் தேடி வரும். அதுக்காக வீட்டில் இருந்தால் தேடி வராதுங்க. முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். கண்டிப்பாக அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். அது மிகையே இல்லை. அடுத்தது, கோயிலுக்காகவே, கோயில் கட்டுறதுக்காகவே, வழிபடுறதுக்காகவே, சாமின்னு வாழ்றதுக்காகவே பிறந்த ராசி யாருன்னா கும்பம். அந்த கும்பராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்தில் குரு சூப்பரான இடத்துக்கு வந்துடுறாரு. இதை விட என்ன வேணும்? உங்க ராசியை பார்க்குறாரு 5ஆம் இடத்துல இருந்து. உங்க குலசாமி இருக்குல்ல, உங்க கூடவே உட்கார்ந்துருந்த ஒரு வருஷம் வந்து இவ்வளவு நாள் அவர் எங்கேயோ அவங்களுக்கு ஆசீர்வாதம் இவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க போயிருந்தா கூட, இப்போ நீங்க கும்பராசியா இருந்தா குலதெய்வம் சொல்லிடும், ஏப்பா கும்பராசிக்காரங்களுக்கு குலதெய்வம் நான், அந்தந்த கும்பராசி அன்பர்களுடைய குலதெய்வத்தை சொல்றேன், நான் போய் அவங்களுக்கு சேவகம் பண்ணணும், அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், அவங்கள வாழ வைக்கணும்னு உங்க கூடவே குலதெய்வம் நிற்கிற காலம். இதை விட என்ன சார் வேணும் உங்களுக்கு? சொல்லுங்க. பெண்களுக்கும் தான், சகோதரிகளுக்கும் தான். உங்களுக்கு இதை விட என்ன வேணும்? கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அடுத்த கட்டத்துக்கு நகருவீங்க. எத்தனையோ அன்பர்கள் ஜாதகம் பார்த்தாலும் பார்க்கலினாலும் நான் சொன்ன சில பரிகாரத்தை செஞ்சு நல்லா இருக்காங்கன்னு இன்னைக்கு இந்த சூட் வரும்போதும் கூட காலையில ஹோட்டல்ல ஒருத்தவங்க பார்த்தாங்க, சார் நீங்கள் சொன்ன 2 வழிபாடுனால ரொம்ப கீழ் நிலைமையிலிருந்து நான் மேலே வந்திருக்கேன், நல்லா இருக்கேன்னு சொன்னாங்க. உண்மையிலேயே ஒரு நிமிடம் ஆனந்த கண்ணீர் வந்தது எனக்கு. சரி, நம்மளால யாராவது ஒருத்தர் பயனடைகிறாங்களே அப்படின்னு ஒரு சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்களும் நல்லா இருக்கணும் இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க. அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை, அதிர்ஷ்டம், கவர்மெண்ட் ஜாப்பு, அதே போல் ப்ரொமோஷன், பதவி உயர்வு, சம்பளம், முன்னேற்றம், வளர்ச்சி, புகழ் நிறைய நடக்க போகுதுங்க. வளர்ச்சியை நோக்கி நீங்கள் பயணிக்க போகிறீங்க. சூப்பராக இருக்க போகிறீங்க. இது 100% உங்களுக்கு நடக்கும். அப்போது ரிஷபம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பராசி அன்பர்களுக்கு உங்கள் இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போக போகிறீங்க. அதுவே ஜாக்பாட் தான். இந்த ஜாக்பாட் அடிக்கிற ராசியில் 5 ராசிக்காரங்க முதன்மையாக இருக்கீங்க. மற்ற ராசிக்காரர்களுக்கு நடக்கும் நல்லது. ஏன்னா குரு பார்க்குது, அவர்களும் நல்லா இருப்பாங்க. ஆனால் ரிஷபம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பராசி அன்பர்கள் உங்கள் சைடு பால் கோல் போட ரெடியாக இருங்க. கடவுள் உங்கள் பக்கம். வாழ்க வளர்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். பாருங்கள்.